السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم قال الله تعالى في القرآن المجيد وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة صدق الله العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரசித்து வரக்கூடிய ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். மேலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்துக்கு நேர்வழி காட்டியாக இருந்த அனைத்து இறைத்தூதர்கள் மீதும், குறிப்பாக இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், மேலும் அவருடைய சொல்லையும் செயலையும் தமது உயிரிலும் மேலாக மதித்து வாழக்கூடிய சத்திய சஹாபாக்கள் மீதும், அவர்களை பின்பற்றக்கூடிய நல்லோர் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இன்றைய வகுப்பிற்கு அதற்கே உரித்த நேரத்திலும் வந்து அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவர்கள் மீதும் குறைந்தே நிலவட்டும் என பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். நாம் எப்படி அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து கொள்வதற்காக இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோமோ, இதே போன்று நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய திருப்தியை பெற்ற மக்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய வகுப்புடைய தலைப்பு மனித இயல்புகளும் இறை வழிகாட்டுதலும் என்ற தலைப்பின் கீழ் மத்தியில் சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த தலைப்புடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இயல்பாக மனிதன் எப்படி படைக்கப்பட்டு இருக்கின்றான், அந்த இயல்பாக படைக்கப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹுடைய வழிகாட்டுதல்கள் எப்படி இருக்கின்றன என்பதை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், இந்த நவீன காலத்தில் மனித வளம் என்பது மிக முக்கியத்துவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் தொகை வளர்ச்சி நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருகின்றது. இது ஒரு காலகட்டத்திலே ஒரு சுமையாக பார்க்கப்பட்டது. மக்களுடைய வளர்ச்சி சுமையாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று பார்ப்போம் என்று சொன்னால், மனித வளம் நாட்டுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு சக்தியாக உணரப்படுகின்றது. மக்கள் தொகை அதிகமாக பார்க்கப்பட்டதன் விளைவாக அரசெல்லாம் விளம்பரப்படுத்தியது. நாம் இருவர் நமக்கு இருவர் என்பதாக விளம்பரப்படுத்தியது. பின்பு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்பதாக விளம்பரப்படுத்தியது. ஆனால் இப்போது நாமே இருவர் நமக்கே இனி ஒருவர் என்பதாக அரசாங்கம் விளம்பரப்படுத்தக்கூடிய அளவுக்கு மக்களுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் என்பது மிக முக்கியமாக கவனிக்கப்பட்டு வருகின்றது. அது ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, அங்கே மனித வளம் என்பது மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போ நாமெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால், நம்முடைய ஜமாத்துடைய வளர்ச்சிக்கு மனித வளம் தேவை என்பதற்காகத்தான் இந்த வகுப்பு வாரந்தோறும் நடத்தப்படுகின்றது. ஏதோ ஒரு சடங்குக்காகவோ சம்பிரதாயக்காகவோ நடத்தப்படுவதில்லை. மாறாக இந்த வகுப்பு தொடர்ந்து நடத்தப்பட்டு இதிலிருந்து சிலர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு கடத்தப்படுவார்கள். அவர்கள் கார்கூன்களுக்கு பயிற்சி கொடுத்த பின் அவர்கள் மீண்டும் அடுத்த கட்டத்திற்கு உறுப்பினர்களாக கடத்தப்படுவார்கள். ஆக இந்த வகுப்புடைய நோக்கமும் மனித வளத்திற்காகத்தான் நடத்தப்படுகின்றது. அதோடு சேர்த்து மார்க்கத்துடைய அறிவை பெற்றுக்கொள்வதற்காக இந்த வகுப்பு நடத்தப்படுகின்றது. ஏதோ ஜும்மா போன்று வாரம் நாங்கள் நடத்தினோம், சடங்கு சம்பிரதாயம் என்பதாக நடத்தப்படவில்லை. எப்படி ஜும்மா நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நடத்தப்படுமோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அல்ல. ஜும்மாவுடைய உரை மிக அவசியமானது, முக்கியத்துவமானது, ஃபர்லானது. அதே போன்று தான் இந்த வகுப்பும் மிக முக்கியத்துவமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக இந்த வகுப்புடைய முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால், மனித வளத்தை நாம் கண்காணிப்பது, மனித வளத்தை பெருக்குவது, இதன் மூலம் மனித வளத்தை நாம் ஜமாத்திற்கு சேர்ப்பது, ஜமாத்தை வலுப்படுத்துவது என்பதற்காகத்தான் இந்த வகுப்பு நடத்தப்படுகின்றது. ஆகவே எல்லா துறைகளும் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் என்பதாக தனித்தனியாக செயல்பட்டு வருகின்றது. இதன் மூலம் மனிதனுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதாக ஆய்வு செய்யப்பட்டு மனித ஆளுமையை மேம்படுத்துவதற்காக வேண்டி பலவிதமான ஆலோசனைகள், பலவிதமான ஆய்வுகள், இதற்காக பெரும் தொகைகளை எல்லாம் சில இயக்கங்கள், சில கட்சிகள் செலவு செய்யப்படுகின்றன. ஒரு கட்சியில் சேருகின்றோம் என்று சொன்னால் பலவிதமான கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்து அதற்காக வேண்டி மனித வளத்தை தேர்வு செய்து அந்த மனித வளத்தை எல்லாம் ஓட்டாக மாற்றி தாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதாக கட்சிகள் விரும்புகின்றன. நாமும் அப்படித்தான் விரும்புகின்றோம். இந்த மனித வளத்தை
சரி செய்து இந்த மனித வளத்தை சரியான முறையில் செயல்பட வைத்து இந்த மனித வளம் முழுவதுமாக சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும், அல்லாஹுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நாம் செயல்பட்டு கொண்டு வருகின்றோம். ஆக இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் கவனிக்க தவறக்கூடிய விஷயம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு எது பலம் எது பலவீனம் என்பதை அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அது மட்டுமல்லாமல் மனிதனுக்கு எந்த செயல் வழிகாட்டக்கூடிய செயல், எந்த செயல் வழிகெடுக்கக்கூடிய செயல் என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கின்றான். ஏன் இதை அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன் என்பதாக நாம் சொல்கின்றோம் என்று சொன்னால், நம்மை படைத்தவன் அவன்தான். நம்மை படைத்தவனுக்கு தான் நமக்கு எந்த செயல் பலம் எந்த செயல் பலவீனம் என்பதை அறிய முடியும். ஒரு சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு மின்னணு சாதனத்தை கண்டுபிடிக்கணும்னு வைத்துக்கொள்வோம். அந்த மின்னணு சாதனங்களை எதையெல்லாம் செய்தால் அதை நல்ல முறையிலே பயன்படுத்த முடியும், எப்படியெல்லாம் அதை அணுகினால் அதில் கோளாறுகள் ஏற்படும் என்பதை அந்த மின்னணு சாதனத்தை கண்டுபிடித்த என்ஜினியர் மிக தெளிவாக புரிந்திருப்பார். அவர் சொல்வார், இதை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் இப்படியெல்லாம் பயன்படுத்தினால், தண்ணீரில் போட்டு விட்டால் அல்லது அளவுக்கு அதிகமாக நீங்கள் சார்ஜ் ஏற்றினீங்க சொன்னால், அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினீங்க சொன்னால் என்ன செய்யும், இந்த மின்னணு சாதனம் ஒன்று வெடித்து விடும் அல்லது செயல்படாமல் சென்றுவிடும். ஆகவே இதை குறிப்பிட்ட அளவிலே நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதை அதை கண்டுபிடித்தவர் சொல்லுவார். ஆக அதே போன்று தான் இந்த மனிதனை படைத்த இறைவன் இந்த மனிதனுக்கு எது பலம் எது பலவீனம் என்பதை மிகுந்த தெளிவான ஒரு அறிவு படைத்தவனாக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் மனித சமுதாயம் தம்மால் உயர்ந்த பயிற்சி பட்டறைகளை நடத்தி இந்த மனித சமுதாயத்தை சரி செய்வதற்காக வேண்டி தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. மனிதன் என்பவன் செடி கொடி போன்ற அல்ல. செடி கொடி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், அதை கட் பண்ணி வைக்கலாம். நீங்கள் பார்க்கில் பார்த்துருப்பீங்க, புல் வளர்ந்து கொண்டே இருக்கும், அதை ஒரு மிஷின் கட் பண்ணிக்கிட்டே போகும். என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் வளர்ந்து விட்டால் அது காடு மாதிரி ஆகிடும், ஒரு தோட்டம் மாதிரி இருக்கிறதுக்காக வேண்டி அதை சரி செய்வார்கள். அதே போன்று ஊட்டி போன்ற பகுதிகளில் பார்ப்போம் என்று சொன்னால் செடிகளை எல்லாம் அவர்கள் விரும்பிய அளவுக்கு வளர்த்து வருவார்கள். அதே போன்று வெட்டி வருவார்கள். யானை போன்ற ஒரு உருவம் இருக்கும், அதே போன்று மனித உருவத்தை கொடுப்பார்கள், அதே போன்று சூரியன் மாதிரி உருவத்தை கொடுப்பார்கள். எதை நினைக்கின்றார்களோ அந்த உருவத்தை என்ன செய்வான்னு சொன்னால் அந்த செடியில் அப்படி கட் பண்ணிட்டே வந்தோம்னு சொன்னால் அந்த உருவம் வந்துவிடும். ஆனால் மனிதன் அப்படிப்பட்டவன் அல்ல. மனிதன் ஒரு இயந்திரம் அல்ல, மனிதன் ஒரு மிஷின் இல்லை, மனிதன் ஒரு செடி இல்லை. மாறாக மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சில ப்ரோக்ராம் செஞ்சு வச்சிருக்கான். மனிதனும் இன்றைய யுகத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி எல்லா விஷயத்துக்கும் ஒரு ப்ரோக்ராம் செய்யப்பட்டு இருக்கின்றதோ அதே போன்று அல்லாஹு தஆலாவும் இந்த மனிதனுக்கு சில ப்ரோக்ராம்களை செய்திருக்கின்றான். அந்த அல்லாஹ் எந்த ப்ரோக்ராம் செய்திருக்கின்றானோ அந்த ப்ரோக்ராமுடைய இன்ஜினியர் அல்லாஹாக இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் எதை இந்த மனிதனுக்கு செய்ய முடியும், இந்த மனிதனுக்கு ஆற்றல் பெற்றிருக்கின்றான் என்பதாக சொல்லுகின்றானோ அதையெல்லாம் அல்லாஹு தஆலா ஒரு ப்ரோக்ராமாக செய்து வைத்திருக்கின்றான். அந்த ப்ரோக்ராமின் அடிப்படையில் இந்த மனிதன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். இந்த மனிதனை பற்றி குர்ஆன் இவ்வாறு அறிமுகம் செய்கின்றது. இந்த மனிதனை நாம் சிறந்த படைப்பாக நாம் படைத்திருக்கின்றோம். லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். இந்த மனிதனை நாம் சிறந்த ஒரு படைப்பாக படைத்திருக்கின்றோம். அவனுக்கு நாம் பகுத்தறிவு கொடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் சுயமாக செயல்படக்கூடிய ஒரு சக்தியும் நாம் கொடுத்திருக்கின்றோம். இந்த மனிதன் அறிவியல் துறையில் தினம் முன்னேறி கொண்டிருக்கின்றான். எந்த அளவுக்கு முன்னேறுகிறான் என்று சொன்னால் நேற்றை போன்று இன்றைய தினம் இருக்காது, இன்றைக்கு மாறி நாளை தினம் இருக்காது. ஒவ்வொரு நாளும் அவன் டெவலப்மெண்ட் ஆகிட்டு கொண்டே செல்கின்றான். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த மனிதனை சிறப்பாக படைத்திருக்கின்றான். கடந்த நூற்றாண்டுகளில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய மக்கள் எப்படி இருந்தார்கள்? விஞ்ஞானத்தின் ஒளி இல்லாமல் அவர்கள் கிராமவாசியாக ஊர்வாசியாக இருந்தார்கள். ஆனால் இங்கே வந்த பிறகு அவர்கள் பெரும் பெரும் துறையை ஆளக்கூடிய அளவுக்கு பெரும் சக்தி பெற்றவர்களாக மாறுகின்றார்கள். இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் இன்ஷா அல்லாஹ் சென்று விட்டதுன்னு சொன்னால் இன்னும் மனிதர்கள் பலவிதமான டெவலப்மெண்ட்டில் முன்னேறி கொண்டிருப்பார்கள். காரணம் அல்லாஹு தஆலா அந்த அளவுக்கு மனிதனை ப்ரோக்ராம் செய்து வைத்திருக்கின்றார். மனிதன் ஒன்று கண்டுபிடிக்க அந்த கண்டுபிடிப்புகள் அவனுக்கு பலத்தையும் பலவீனத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. மனிதன் கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவியலுடைய ஆராய்ச்சிகளும் அந்த மனிதனுக்கு நேர் வழியில் செல்வதை விட தவறான வழியில் மனிதனை கட்டமைத்து கொண்டிருக்கின்றது. சுருக்கமாக விரைவாக நாம் செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் இறைவுடைய நீதிகளை மீறி அவன் செயல்பட முயற்சி செய்கின்றான், இறுதியில் தோற்று போகின்றான். காரணம் அல்லாஹு தஆலாவுடைய ப்ரோக்ராம் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஒரு அளவு இருக்கின்றது. அந்த அளவை மீறி மனிதன் செயல்பட முயற்சி செய்யும் போது மனிதன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் அதில் தோல்வியுற்று அவன்
தம்மை மாய்த்து கொள்ளக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக அந்த அடிப்படையில் அறிவியல் துறையில் இந்த மனிதன் முன்னேறுகின்றான் என்று சொன்னால் அதற்கும் ஒரு கட்டுப்பாடை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா மனிதனை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அறிவை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹு தாலா முதலாக இந்த மனிதனை படைக்க போகும்போது மலக்குமாரத்தில் ஒரு ஆலோசனை செய்கின்றான். அனைத்து மலக்குமார்களும் அழைத்து அல்லாஹு தாலா ஆலோசனை செய்கின்றான். அந்த வசனத்தை நான் ஓதி காட்டினேன். வைது கால ரப்புக, அல்லாஹு தாலா மலக்குமார்களை அழைத்து சொன்னான், லில் மலாஇகதி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, நான் என்னுடைய பிரதிநிதியை, ஹலீஃபாவை, ரெப்ரசன்டேட்டிவை நான் படைக்கப் போகின்றேன். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதாக அல்லாஹு தாலா மலக்குமார்களை கேட்கின்றான். இப்போ பொதுவாகவே மனுஷன் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு ஆஃபீஸில் புதுசாக ஒரு மேனேஜரை சேர்க்கலாம்னு சொன்னால் இருக்கக்கூடிய பழைய ஆள்லாம் அழைத்து சொல்லுவாங்க, நம்ம புதுசாக ஒருத்தரை சேர்க்கலான்னு இருக்கோம் மேனேஜராக, என்ன சொல்கிறீங்க, அந்த மேனேஜருக்கு வயசாகிடுச்சு, அவருக்கு உடம்பு சரியில்லை, என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் மக்கள்லாம் ஆலோசனை சொல்லுவார்கள். அவருக்கு இந்த கம்பெனியில் என்ன அனுபவம் இருக்கின்றது, எடுத்தோடனே ஏன் மேனேஜராக போடுறீங்க, அவரை கடையில் ஊழியராக போடுங்க, அதுக்கடுத்து டெவலப்மெண்ட் பண்ணணும், இப்படி பல விதமான ஆலோசனைகளை மக்கள் சொல்வார்கள் இல்லையா. இதே போன்று மலக்குமார்களும் அல்லாஹுக்கு ஆலோசனை சொல்கின்றார்கள். அதை அல்லாஹ்வே பதிவு செய்கின்றான். காலு அத்தஜாலு ஃபீஹா மை யுஃப்சிது வயஸ்வி குத்திமா, இறைவா நீ படைக்கப் போகின்ற படைப்பு எப்படிப்பட்ட படைப்பு என்று சொன்னால், அவர்கள் பூமியின் ஒழுங்கமைப்பை சீர்குலைத்து விடுவார்கள், மேலும் ரத்தம் சிந்து கொண்டு இருப்பார்கள், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான், நீ சொல்லக்கூடிய அறிவுரைகளை ஒருபோதும் பின்பற்ற மாட்டார்கள், அப்படிப்பட்ட ஒரு படைப்பியா நீ படைக்கப் போகின்றாய் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வனஹ்னு நாங்கள் நுசப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக், உன்னை துதிபாடிக் கொண்டிருக்கின்றோம், உன்னுடைய தூய்மையை நாங்கள் போற்றிக் கொண்டிருக்கின்றோம். மனுஷனாவது எப்பனா என்ன செய்வோம், அல்லாஹை துதிப்பதை, அல்லாஹை தியானிப்பதை மனிதன் மறந்து விடுவான். ஆனால் மலக்குமார்கள் எப்போதும் அல்லாஹை நினைவு கூறிக்கொண்டே இருப்பார்கள். ருக்குவிலும் சுஜூதிலும் நின்ற நிலையிலும் எந்த நிலையிலும் அல்லாஹை நினைவு கூறிக்கொண்டே இருப்பார்கள். ஆக எங்களை விட ஒரு சிறந்த படைப்பியானை படைக்கப் போகின்றாய், எங்களை விட படைக்கப் போகின்ற சிறந்த படைப்பு எப்படிப்பட்ட படைப்பாக இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் பூமியில் ரத்தம் சிந்தி கொண்டிருப்பார்கள், ஒருவரை அடித்து கொண்டு சண்டையிட்டு கொண்டு ஒருவரை கொலை செய்து கொண்டிருப்பார்கள் என்பதாக மலக்குமார்கள் ஆலோசனை சொல்கின்றார்கள். அல்லாஹ் தன் ஆலோசனை கேட்டுட்டு பதில் சொல்கிறான். கால அல்லாஹ் சொன்னான், இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நான் எதற்காக படைக்கப் போகின்றேன் என்பது உங்களுக்கு தெரியாது, நான் அறிந்தவற்றையெல்லாம் நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்பதை சொல்லிவிட்டு மலக்குமாருடைய ஆலோசனையை மீறி அல்லாஹு தாலா இந்த மனிதனை படைத்தான். இப்போ இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹு தாலா படைத்ததன் நோக்கம் என்ன என்பதை அல்லாஹு தாலா இங்கே அறிமுகப்படுத்தவில்லை. ஆனால் மலக்குமாருடைய ஆலோசனையை மீறி அல்லாஹு தாலா மனிதனை படைத்திருக்கின்றார். மேலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் சத்தியத்தின் அடிப்படையில், சரியான முறையில், தூய்மையின் அடிப்படையில் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்றது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லீமாக பிறக்கின்றது, அல்லாஹுடைய சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உலகத்தில் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்றது சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னார்கள். ஆனால் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் அந்த குழந்தை யூதனாக ஒரு கிறிஸ்துவனாக ஆக்குகின்றார்கள். அப்போ குழந்தை நல்லதான் பிறக்குது, அந்த குழந்தைகளை யூதர்களாக கிறிஸ்தவர்களாக ஆக்குவது அவருடைய பெற்றோர்கள் என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், விலங்குகள் அதனுடைய குட்டியை பெக்கும்போது எந்த விதமான குறைபாடுகள் இல்லாமல் காதுகள் மூக்குகள் அறுபடாத நிலையில் அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்றன. குட்டி போடுதுன்னு சொன்ன ஆடு சரியான முறையில் குட்டி போடுது, ஆனால் பின்னாடி மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த ஆட்டில் ஒரு காதில் ஓட்டை போடுறாங்க, அந்த காதை என்ன செய்கிறாங்க, அறுத்து விடுறாங்க என்பதை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் கீழ்கண்டும் வசனத்தை ஓதினார்கள். ஃபஅகிம் வஜஹக லித்தீனி ஹனீஃபா ஃபித்ரத்தல்லாஹி அல்லதி ஃபதரன் நாஸ அலைஹா லா தப்தீல லிஹல்கில்லா ذلك الدين القيم ولكن اكثر الناس لا يعلمون. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இந்த ஒருமனப்பட்ட நிலையில்தான் உங்களுடைய முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் திருப்புங்கள், தீனின் பக்கம் திருப்புங்கள். அல்லாஹு தாலா மனிதர்களை எந்த இயற்கை அமைப்பில் படைத்திருக்கின்றானோ அதே இயற்கை அமைப்பில் நீங்கள் நிலைத்திருங்கள். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அமைப்பில் மாறுதல் செய்ய முடியாது, இது முற்றிலும் செம்மையான மார்க்கமாகும், இதை பெரும்பாலும் மக்கள் அறிவதில்லை என்பதாக அல்லாஹு தாலா 30வது அத்தியாயம் 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ அல்லாஹு தாலா இயற்கை அமைப்பில் மனிதனை படைத்திருக்கின்றான், தெளிவாக அல்லாஹு கட்டுப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இருந்தாலும் இந்த மனிதன் அந்த சட்டத்தை மீறி அவன் செயல்படுகின்றான். அல்லாஹுடைய அமைப்பில் ஆண் பெண் என்ற தனித்தனி இயற்கை அமைப்புகள் இருக்கின்றன, அதை ஒருபோதும் நாம் மாற்றிவிட முயற்சி செய்யக்கூடாது. அல்லாஹு தஆலா எப்படி படைத்திருக்கின்றானோ அதை அப்படியே நாம் வைத்திருக்க வேண்டும். இறை வழிகாட்டுதல் நான் நினைத்திருக்க வேண்டும்.
மனித இயல்புகள் அல்லாஹுடைய வழிகாட்டுதல்கள் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று படைத்த இறைவன் நம்மை செம்மையாக படைத்திருக்கின்றான், நமக்கு வழிகாட்டுதல் கொடுத்திருக்கின்றான். வெறுமனே படைத்து விட்டு அல்லாஹ் நம்மை விட்டு விடவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு வீட்டிலே ஒரு குழந்தைகள் இருக்கின்றார் என்று சொன்னால், எத்தனை குழந்தைகள் இருந்தாலும், ஒரு 5 குழந்தையோ 6 குழந்தையோ 2 1 எத்தனை குழந்தைகள் இருந்தாலும், அத்துணை குழந்தைகளுக்கும் அந்த பெற்றோர் சரியான வழியைத்தான் காட்டுவார்கள். நல்ல முறையில் படிக்க வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், நீ சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற சரியான வழிமுறையை காட்டுவார்கள். இதைவிட பன்மடங்கு சிறப்பாக அல்லாஹுத்தான் நம்மை படைத்து தன்னந்தனியாக விட்டு விடாமல் நமக்கு வழிகாட்டுதல் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். அந்த வழிகாட்டுதல் தான் குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பிற மதங்கள் சொல்வதை போன்று மனிதன் பாவத்தோடு பிறப்பதில்லை, மனிதன் பாவங்களை சுமப்பதில்லை. பிறக்கும் போதே பாவியாக பிறக்கிறான். நம்முடைய பாவத்தை எல்லாம் என்ன செய்தார்? அந்த இயேசு நம்முடைய பாவத்தை எல்லாம் பரிகாரமாக அவர் சிலுவையில் அறைந்து கொண்டார். நம்முடைய பாவத்துக்கு பரிகாரமாக அவர் தம்மை சிலுவையில் அறைந்து கொண்டார் என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். ஆனால் இஸ்லாம் அதை சொல்லவில்லை. மனிதன் பிறக்கும்போது தூய்மையானவனாக, பாவியற்றவனாக, மாசூமாக அவன் பிறக்கின்றான். மேலும் மனிதன் தம்முடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கட்டத்தில் நகர்ந்து சென்று அவன் தன்னை பாவியாக மாற்றிக்கொள்கின்றான். ஆக ஆரம்பத்தில் மனிதன் தூய்மையானவனாக பிறக்கின்றான், கண்ணியமானவனாக பிறக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னென்னு சொன்னால், இந்த மனிதனை படைத்தது, இந்த மனிதனுக்குள் தம்முடைய ஆவியை, தம்முடைய ரூஹை ஊதியது மலக்குமார்கள் அல்ல, மாறாக அல்லாஹ் சொல்கின்றான், ஃபைதா சவ்வைத்துஹு வ நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி ஃபக்அது லஹு சாஜிதீன். நான் அவரை முழுமையாக்கி அவருக்குள் என்னுடைய உயிரிலிருந்து ஊதியதும் நீங்கள் அனைவரும் அவருக்கு சிரம் பணிந்திட வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், என்னுடைய ரூஹை இந்த மனிதனுக்கு நான் ஊதியிருக்கின்றேன். குர்ஆனுடைய இன்னொரு அத்தியாயம் அல்லாஹ் சொல்கின்றான், தம்முடைய கரங்களால் இந்த மனிதனை படைத்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். قال يا إبليس ما منعك ألا تسجد لما خلقت بيدي. என்னுடைய கரங்களால் படைத்திருக்கும் இவரை சிரம் பணிவதை விட்டு உன்னை தடுத்தது எது என்பதாக அல்லாஹு தஆலா இப்லீஸை பார்த்து கேட்கின்றான். ஷைத்தான் அல்லாஹுக்கு சஜ்தா செய்ய மறுக்கும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்னுடைய கரங்களால் செய்தது யார்? இந்த மனிதன். இந்த மனிதனுக்கு சிரம் பணியாமல் உன்னை தடுத்தது எது என்று சொல்லிவிட்டு, அஸ்தக்பர் தாம் குன்த மினல் ஆலீன், நீ கர்வம் கொண்டு விட்டாய் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி அல்லாஹு தஆலா ஷைத்தானை ஒதுக்குகின்றான். இங்கே இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், தம்முடைய ரூஹை அல்லாஹ் இந்த மனிதனுக்கு ஊதியிருக்கின்றான், தம்முடைய கரங்களால் இந்த மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அப்போ கடவுள் இறைவன் மனிதனை படைக்கும் போது ஒரு பாவியாக படைக்கவில்லை. இப்போ பாவியாக படைத்தவன் பாவியாக இருக்க வேண்டும். ஆனால் நவுதுபில்லா அப்படி இல்லை. அல்லாஹு தஆலா தூய்மையானவன். அல்லாஹு தஆலா இந்த மனிதனை தூய்மையான நிலையை படைத்திருக்கின்றான். இந்த 2 வசனம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், மனிதன் கண்ணியமான முறையிலே படைக்கப்பட்டிருக்கின்றான், மனிதன் சிறந்தவனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். 2வது விஷயம் என்னவென்று சொன்னால், மனிதனை அல்லாஹு தஆலா தம்முடைய ஹலீஃபாவாக, தம்முடைய ரெப்ரசன்டேட்டிவாக மனிதனை அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்துகின்றான். நாம் ஒருவரை அறிமுகப்படுத்துகின்றோம் என்று சொன்னால், யாரையும் கண்ணியமானவனாக சிறந்தவனாக நாம் அறிமுகப்படுத்துவதில்லை. நம்ம கம்பெனியில் ஒருத்தர் சேரான்னு சொன்னால் நம்ம எப்படி அறிமுகப்படுத்துவோம்? இவர் தான் ஃப்யூச்சர் அந்த கம்பெனிக்கு பெரிய முதலாளி ஆவார், இவர் தான் இந்த கம்பெனியை வழி நடத்துவார் என்பதாகலாம் நாம் அறிமுகப்படுத்துவதில்லை. மாறாக, இந்த கம்பெனியில் இவர் சேர்ந்திருக்கார், இவர் கொஞ்சம் அதிகமாக படிச்சிருக்காரு, நீங்கள் என்ன செய்யணும், இவருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் என்ன செய்வான் என்று சொன்னால், தன்னை விட சிறந்தவனாக அவன் காட்டிக்கொள்வதில்லை. ஆனால் அல்லாஹ் அந்த மனிதனை எப்படி அறிமுகப்படுத்தினான்னு சொன்னால், இவன் என்னுடைய பிரதிநிதி, என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ், என்னுடைய செயல்களை இவன் முழுமைப்படுத்துவான், என்னுடைய சொல்லை இவன் பின்பற்றுவான், நான் சொல்வதையெல்லாம் இவன் உலகமெங்கும் எடுத்து சொல்லுவான் என்பதை அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்கு அறிமுகப்படுத்துகின்றான். இந்த பூமியில் அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்தக்கூடிய பிரதிநிதி இந்த அந்தஸ்தை அல்லாஹு தஆலா மனிதனை கொடுத்தது மட்டுமல்லாமல், அந்த பிரதிநிதித்துவத்தை எப்படி செயல்முறைப்படுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதலையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய பெரிய தவறு என்னவென்று சொன்னால், ஒரு விஷயத்தை சொல்லுகின்றோம், ஆனால் அந்த விஷயத்துக்கு நாம் வழிகாட்டுவதில்லை. ஒரு விஷயத்தை நாம் கற்றுக் கொடுக்கின்றோம், ஆனால் கற்றுக் கொடுக்கிற விஷயத்தை நாம் செயல்முறைப்படுத்துவதில்லை. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த மனிதனை பிரதிநிதி என்பதாக படைத்துவிட்டு, அந்த பிரதிநிதித்துவம் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா கற்றுத்தருகின்றார். 3வது பார்ப்போம் என்று சொன்னால், இந்த மனிதனை அல்லாஹு தஆலா சிறந்த ஒரு அமைப்பாக, சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹு தஆலா மனிதனை படைத்திருக்கிறான் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். உலகத்தில் எந்த ஒரு உயிரினத்தையும் கொடுக்காத, எந்த ஒரு உயிரினத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பை அல்லாஹ் மனிதன் கொடுத்திருக்கின்றான். என்ன சிறப்பு என்று சொன்னால்,
புத்தி கூர்மையை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான், சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கின்றான், 6ஆம் அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த அறிவின் மூலம் அல்லாஹு தாலாவை பகுத்துணர்ந்து அவன் செயல்படக்கூடிய ஒரு சிந்தனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் பெரிய ஒரு கை சேதம் என்னன்னு சொன்னால், மனிதனை விட மிருகங்கள், மனிதனை விட மற்ற ஜீவராசிகள் முழுவதுமாக அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்றன. எந்த மாறுதல் இல்லாமல் என்ன செய்கின்றது? மரம், செடி, கொடிகள், விலங்கினங்கள், அல்லாஹுடைய மற்ற படைப்புகள் எல்லாம் அல்லாஹ் என்ன செய்து கட்டுப்படுகின்றன. என்ன காரணம்? அதுக்கு சிந்திக்கக்கூடிய, அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய எண்ணம் அதற்கு ஏற்படுவதில்லை. அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹுக்காக வேண்டி சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் சுஜூத் செய்வதாக அல்லாஹு தாலா சொல்லித் தருகின்றார். அதே போன்று அல்லாஹுடைய கட்டளைகளை அனைத்தும் சரியான முறையில் செயல்படுத்துகின்றன. இதைவிட சிறந்த படைப்பாக படைக்கப்பட்ட மனிதன் தம்முடைய அறிவை பயன்படுத்தி 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 அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதை விட அல்லாஹை விட்டு அவன் விலகி கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றான். அல்லாஹை மறந்து கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றான். அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கம் அதிகமாவதை விட அல்லாஹ்விட விலகி கொண்டிருக்கின்றான். இந்த இடைப்பட்ட அல்லாஹுக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளியை கொடுப்பது யார் என்று சொன்னால் அவனுடைய அறிவாக இருந்து கொண்டிருக்கிறது. நவுதுபில் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். ஆனால் பலர் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தாலாவுடைய தூதர் சொல்வதை போன்று அல்லாஹை நோக்கி அவர்கள் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் அல்லாஹை நோக்கி ஓடி வருகின்றார். அவர்கள் அல்லாஹை நோக்கி நடந்து வந்தால் அல்லாஹை நோக்கி ஓடி வருகின்றார் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களும் நம்முடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாமும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த லட்சியத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆக மனிதன் சிறந்த ஒரு அமைப்பாக படைக்கப்பட்டிருக்கின்றான். அவனுக்கு புத்தி கூர்மை கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அவனுக்கு உயர்ந்த தகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உடலுள்ள ஒவ்வொரு பகுதிகளும் அவனுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை அவன் விளங்கியிருக்கின்றான். அதை அவன் செவ்வனை செயல்படுத்துகின்றான். அழகான முக அமைப்போடு அல்லாஹு தாலா இந்த மனிதனை படைத்தது மட்டுமல்லாமல் பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான். ஆக சிறந்த அமைப்பாக அல்லாஹு தாலா மனிதனை படைத்திருக்கின்றான். அடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், மனிதனுக்கு ஒரு உள்ளுணர்வை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான். ஒரு மனிதன் தம்முடைய உள்ளுணர்வின் அடிப்படையில் அவன் செயல்படுகின்றான். அவன் என்ன நினைக்கிறானோ அதை செயல்படுத்துகின்றான். ஆனால் அவனுடைய உள்ளுணர்வு அவன் என்ன செய்கின்ற எச்சரிக்கின்றது. திருட செல்கின்றான் என்று சொன்னால் முதல்ல அவனுடைய உள்ளுணர்வு என்ன சொல்கின்றது? நீ செய்வது பாவம். ஃபஸ்ட்டு சொல்கிறது நீ செய்கிறது பாவம். தொழுவாமல் தூங்கணும்னு சொன்னால் அவன் எழுந்தவுடன் உள்ளுணர்வு சொல்லுவது என்ன? நீ ஃபஜ்ர் தொழுவலை, நீ செய்கிறது பாவம். இது யாருக்கு? எல்லாத்துக்கும் சொல்லுமா? யார் இறையச்சமாலத்தோடு வாழுகின்றார்களோ, யார் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு உள்ளுணர்வு என்ன செய்யும்? எச்சரித்து கொண்டே இருந்து கொண்டிருக்கும். ஆக இதே போன்று மனிதன் அவன் தவறு செய்யும்போது நன்மை எது தீமை எது என்பதை பிரித்தறியக்கூடிய ஒரு உள்ளுணர்வை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதன் மூலம் அவன் நன்மையையும் தீமையும் அவன் புரிந்து கொள்கின்றான். இந்த உள்ளுணர்வை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு பணிதான் மிக முக்கியமான ஒரு பணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் தாவா, அழைப்பு பணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மனிதன் மறந்து இருக்கின்றான். சில விஷயங்களை மனிதன் மறந்திருக்கின்றான். ஒருவருக்கொரு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். வரலாறு சொல்லக்கூடிய அறிவுரைகள், குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவுரைகள், நபிமாருடைய வாழ்க்கையுடைய விஷயங்கள், இதையெல்லாம் நாம் ஒருவருக்கொரு நினைவுபடுத்தி கொள்ளும்போது நம்முடைய உள்ளுணர்வு நமக்கு விழித்துக் கொள்கின்றது. சாலையில் நடுவில் போலீஸ்கார் நின்று டிராஃபிக்கு சரி பண்ணிட்டு இருப்பார். அவர் நமக்கு நினைவூட்டுகின்றார், அங்கே வண்டி வருது, நீ போவாத, நீ மீறி சென்றால் அங்கே விபத்து நடந்து விடும் என்பதை அவர் நமக்கு நினைவுபடுத்தும் மூலமாக நாம் நம்முடைய உயிரை பாதுகாத்து கொண்டு சரியான முறையில் சென்று கொண்டிருக்கிறோம். அவர் சற்று ரிமெம்பர் பண்ணுறார், அவ்வளோதான். போலீஸ்கார் என்ன பண்ண சொன்னால் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், அந்த பக்கம் வண்டி வந்துட்டுருக்கு, நீ கவனிக்காமல் சென்றால் மோதிவிடும். ஆக அப்படிப்பட்ட ஒரு பணி தான் அழைப்பு பணி என்பதாக இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறது. நம்ம ஒருவருக்கு அந்த அழைப்பு பணியை சொல்வதன் மூலம் இணை வைப்பை விட்டு, ஷிர்க்கை விட்டு நம்மால் விலகிக் கொள்ள முடியும். அதே போன்று பெண் குழந்தைகளை கொள்வதை விட்டு நம்மால் தடுத்து கொள்ள முடியும். குலப்பெருமையை விட்டு தடுத்து கொள்ள முடியும். பழைய கால பிதாத்தை விட்டு நம்மால் தடுத்து கொள்ள முடியும். இதையெல்லாம் தடுத்துக் கொள்வதற்கு முக்கியமான காரணம் இந்த மனிதனுக்குள் இருக்கக்கூடிய உள்ளுணர்வை தட்டி எழுப்ப வேண்டும். அப்படி தட்டி எழுப்பணும்னு சொன்னால் மனுஷன் என்ன செய்வான்? அதை சரியான முறையில் செயல்படுத்துவான். மனிதனுக்கு அந்த உள்ளுணர்வு இருக்கின்ற அல்லாஹ் கட்டுப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. ஆனால் அந்த எண்ணம் வெறும் எண்ணமாக இருக்கின்றது. அதுக்கு கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்து, அதை கொஞ்சம் பில்டப் பண்ணி, அதை கொஞ்சம் புரிய வச்சு மக்களுக்கு மத்தியில் நாம் கொண்டு செல்லும் போது மனிதன் தம்மை சரிப்படுத்திக் கொள்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள்
அவர்களுக்கும் அல்லாஹு தாலா செம்மையாக படைத்தான், அவர்களுக்கும் உள்ளுணர்வை அல்லாஹ் கொடுத்தான். அவர்கள் இணை வைப்பிலே, ஷிர்கிலே, பிதாத்திலே மூழ்கி இருந்தார்கள். ஆனால் ஒரு சிறிய ஒரு உள்ளுணர்வை, சிறிய ஒரு அழைப்பு பணியை, தாவாவை அவருடைய சகோதரி நினைவுபடுத்தினார். நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற உள்ளுணர்வை லைட்டாக அதை துவக்கி வைக்கும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது உடனே ஹலீஃபாவாக மாறினார்கள், உமராக மாறினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உமர் நாவே அல்லாஹ் பேசுகின்றான் என்று சொல்லக்கூடிய சிறப்பை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெற்றார்கள். என்ன காரணம்? அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க. தங்கச்சி என்ன செஞ்சாங்க சொன்னால், அவங்க சகோதரி அந்த உள்ளுணர்வை, அல்லாஹ் நினைவை ஆரம்பித்து விட்டார்கள். அதிலிருந்து தொடர்ந்து உமர் அவர்கள் என்ன செஞ்சார்கள், தம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டார்கள். நம்மளை மாதிரி அப்போ மட்டும் நினச்சி விட்டு அதுக்கடுத்து மறுநாள் என்ன செய்யலை, அதெல்லாம் சரியாகாதுங்க அப்படின்பதாக விட்டு விடவில்லை. மாறாக அந்த உள்ளுணர்வை நாம் தொடர்ந்து இயக்கி கொண்டே இருக்க வேண்டும். நாம் எப்படி தினந்தோறும் நம்ம செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்ன பார்க்குறோம்? சார்ஜ் இருக்கான்னு பார்க்குறோம், ஃபோன் வந்திருக்கான்னு பார்க்குறோம், மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்குறோம். ஏனென்று சொன்னால் நம்மை நாமே அதை தயார்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி. அங்கே போகணும்னு சொன்னுமே, அங்கே ஃபோன் பண்ணியிருக்காங்களா, அவங்க கூப்பிட்டுருக்காங்களா, நம்மை நாமே கேட்டுக்கொள்கின்றோம். இதையெல்லாம் ஏன் நமக்கு தகவல் தரவில்லை, பேட்டரி சரியாக இருக்கா என்பதான் பார்த்துக்கொள்கின்றோம். அதே போன்று தான் நம்முடைய பேட்டரியை, நம்முடைய இறையச்சத்தை நாம் என்ன செய்கிறதில்லை, சார்ஜும் போகிறதில்லை, அதை நாம் சரி பார்ப்பதும் இல்லை. களிமா சொல்லட்டோமா, ஆட்டோமேட்டிக்காக எங்கே போய்டுவோமோ, மௌத்தா போன உடனே நேராக சொர்க்கத்தை சென்று விடுவோம் என்ற ஒரு தவறான எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கின்றது. எவனா ஒருத்தன் ஒரு ஃபோனை கண்டுபிடிச்சி இதை லைஃப்க்கு இங்கே சார்ஜே போட வேணாங்க, எப்போவுமே சார்ஜ் இருக்குன்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கணுமா? அது எப்படிங்க? குறைஞ்சபட்சம் மாதத்துக்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணணும்ல, போடவே வேணாம், லைஃப் டைம் இருக்கும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ அதே போன்று தான் நாம் பிறந்து விட்டோம், நமக்கு சுன்னத் செய்து விட்டார்கள், நம்முடைய முஸ்லீம் பேர் நம்ம வச்சுக்கிட்டோம், நேரம் நமக்கு சொர்க்கம்தான் என்பதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய உள்ளுணர்வை நாம் தட்டி எழுப்பி நாம் அல்லாஹுக்கு எந்தளவுக்கு கட்டுப்படுகின்றோம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் உள்ளுணர்வை நாம் தட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல் இன்சான ஹுலிக ஹலூஆ, இன்னல் இன்சான ஹுலிக லஈஃபா. மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான், மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். ஃபஸ்ட்டு மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கு. என்ன பலவீனம் என்று சொன்னால், இந்த மனிதனுக்கு நிறைய மெமரி லாஸ் இருக்குது, அதிகமாக மறதி இருந்து கொண்டிருக்கின்றது. எதை மறப்பான்னு சொன்னால், முக்கியமாக அல்லாஹுடைய கட்டளைகளை, முக்கியமாக அல்லாஹுடைய வழிகாட்டுதலை மனுஷன் நிச்சயமாக மறந்து கொண்டே இருப்பான். அது நேச்சுரல் தான். என்ன காரணம்னு சொன்னால், ஷைத்தான் சிறந்த வைரஸாக இந்த மனிதனுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். மனிதனுக்கு மறக்கடிக்கக்கூடிய விஷயத்தை ஷைத்தான் செய்கிறான். சிறந்த வைரஸ், சிறந்த முறையிலே ஃபஜர் எழுந்த உடனே நீ ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு, தூங்குங்க, ஆஃபீஸெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ எஞ்சி ஃபஜர் தொழுது என்ன பண்ண போகிறீங்க என்பதாக நம்மை தூங்க வைக்கின்றான். ஆக இப்படி மனிதன் பலவீனமாக இருப்பதன் காரணமாகத்தான் மனிதன் அல்லாஹுடைய கட்டளைகளை மனிதன் மறந்து கொண்டு வருகின்றான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஒருவருக்கு ஒரு நினைவுபடுத்திக் கொள்வதும், நாம் ஒருவருக்கு ஒரு அறிவுரை செய்து கொள்வதும் இந்த மனித சமுதாயத்தை உத்வேகமாக செயல்படுத்த, அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்த அது மிகப்பெரிய ஒரு காரணமாக அமையும். மனிதர்கள் பலவீனங்களுக்கு உட்பட்டவர்கள். மிருகங்களை பார்க்கின்றோம், குழந்தைகள் ஈண்ட உடனேயே என்ன செய்யாது, குட்டி என்ன நடக்காது. ஒரு பூனை குட்டி போடுன்னு சொன்னால் அது கண்ணு துறக்கிறதுக்கு என்ன செய்யும், 1 மாதம் ஆகும், 30 நாள் ஆகும். அதே போன்று தொடர்ந்து நடப்பதற்கு ஒரு 40 நாள் 50 நாள் ஆகும். அதுக்கு பிறகு தான் என்ன செய்யும்னு சொன்னால், ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து 5 மாதம் கழித்து அது இயற்கையாக அது நடக்க ஆரம்பிக்கும். குழந்தைகளும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் குழந்தைகள் பிறந்தவுடனே கண் திறக்கின்றது, குழந்தைகள் பிறந்தவுடனே தன் தாயை அடையாளம் கண்டுகொள்கின்றது. சில வருடங்களுக்கு தாயின் தந்தையுடைய பராமரிப்பு, அரவணைப்பும் அவனுக்கு தேவைப்படுகின்றது. காரணம், அவன் மறதியால். ஆக இதே போன்று தான் நாமும் மறதியிலே என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு எந்த நோக்கத்துக்காக படைத்தானோ, எந்த நோக்கத்துக்கு நாம் அனுப்பப்பட்டிருக்கின்றோமோ, படைக்கப்பட்டிருக்கின்றோமோ, அதை மனிதன் மறந்து விடுகின்றான். அதை நினைவுபடுத்த வேண்டியது யாருன்னு சொன்னால், அல்லாஹோ, மலக்கோ, ஜிப்ரீலோ, இல்லை நபிமார்களோ இல்லை, யார்? மனிதன் தான் நினைவுபடுத்த வேண்டும். இது ஃபஸ்ட்டு காரணம், மனுஷன் பலவீனமாக படைக்கப்பட வேண்டும். 2வது காரணம் என்னன்னு சொன்னால், மனிதனுக்கு அதிகமான ஆசைகள். அல்லாஹுடைய வழிகாட்டுதலை மறப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன? அளவுக்கு மீறி ஆசைகள். எல்லா மனிதனுக்கும் அந்த ஆசைகள் அல்லாஹுடைய கட்டளைகளை மறக்க வைக்கின்றது. அதை அல்லாஹும் ஏற்றுக்கொள்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், ஜுக்கின லில்லதீன கஃபரல் ஹயாத்து துன்யா,
இந்த மனிதர்கள் பொருட்கள் மீது அளவில்லாமல் ஆசை கொண்டிருக்கின்றார்கள், பெண்கள் மீது ஆசை கொண்டிருக்கின்றார்கள், பிள்ளைகள் மீது ஆசை கொண்டிருக்கின்றார்கள், தங்கம் மற்றும் வெள்ளியில் பெரும் குவியல்கள் மீது ஆசை கொண்டிருக்கின்றார்கள், குதிரைகள் மீது, கால்நடைகள் மீது, வேளாண்மைகள் நிலம் மீது ஆசையை கொண்டிருக்கின்றார்கள். இப்போ அல்லாஹ் சொல்ல பாருங்க, பெண்கள் மீது நமக்கு ஆசை இருக்கின்றது. நமக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் என்பது ஆசை இருக்கின்றது, இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும். அதே போன்று பிள்ளைகள் மீது நமக்கு அளப்பரியாத ஆசை இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் தங்கம் வெள்ளி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தங்கத்துடைய வெள்ளியோட விலை நாளுக்கு நாள் பெருகி கொண்டு வருகின்றது. அதை நாம் பெரும் குவியலாக நாம் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். அதே போன்று உயரக குதிரைகள் என்பதாக அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான். இப்போது நல்ல காஸ்ட்லியான பைக்கு, காஸ்ட்லியான கார் எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது. ஆல்ரெடி 2 கார் இருந்தாலும் இன்னொரு கார் வாங்கணும் என்பதாக ஆசை இருக்கின்றது. அதே போன்று ப்ராப்பர்ட்டி வாங்கி போடணுங்க, இடம் வாங்கி போடணும், ஃப்யூச்சரில் டெவலப் பண்ணுறது தான் ஆகும். இந்த ஆசைகள் மனிதனுக்கு அழகாக காட்டப்பட்டிருப்பதாக அல்லாஹு தஆலா 3வது அத்தியாயம் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லித் தருகின்றார். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்ததாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை நிறைய தங்கம் இருந்தாலும் அவன் 2வது ஓடை வேண்டும் என்பதாக ஆசைப்படுவான். அவனது வாயை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பப் போவதில்லை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அப்போ ஆசை மனிதனுக்கு இருக்கின்றது. ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்ல, ஆசை என்ன சொல்லணுமோ அளவுக்கு அதிகமாக நாம் ஆசைப்பட்டோம் என்று சொன்னால் நாம் அழிந்துவிடும் என்பது உலகத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த ஆசையும் இந்த மறதியும் இந்த மனிதனை அல்லாஹ்வுடைய கட்டளையின் பக்கம் செயல்பட விடாமல் அவனுக்கு தடுத்து கொண்டிருக்கின்றது. இதை ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நினைவுபடுத்தி கொண்டிருக்க வேண்டும். அதே போன்று மனிதன் அவசரக்காரன் என்பதாக அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்துகின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவன் துவா செய்யும் போதே எப்படி துவா செய்கின்றான்? அல்லாஹ் சொல்கின்றான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாக். இறைவா, எதெல்லாம் தரணும்னு நினைக்கிறியோ எல்லாம் உலகத்திலே கொடுத்துரு. இந்த மறுமையில் தரேன், கேள்வி நாளில் தரேன், சொர்க்கத்தில் தரேன், இந்த கதையெல்லாம் வேண்டாம். எப்படி துவா செய்யலாம்? வமினன் நாசிமை யகூலு, அவன் துவா செய்கின்றான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாக். எனக்கு எதையெல்லாம் தர வேண்டும் என விரும்புகின்றாரோ எல்லாவற்றையும் உலகத்திலே கொடுத்து விடு. அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், இப்படி யார் துவா செய்கின்றார்களோ அவருக்கு மறுமை நாளில் எந்த விதமான பங்கும் இல்லை என்பதாக சொன்னார்கள். மறுமை நாளில் எந்த விதமான அவனுக்கு எதுவும் கிடைக்காது என்பதாக அல்லாஹ்வுடைய சொன்னார்கள். அல்லாஹ் அதை சொல்லுகின்றான், அத்தகையோருக்கு மின் ஹலாக், மறுமை நாளில் எந்த நற்பேரும் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் இறை விசுவாசி எப்படி துவா செய்வார் அதையும் அல்லாஹ் சொல்லுகின்றான், வமின்ஹும் மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தம் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வக்கீனா அதாபன்னார். இந்த துவா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த துவாவோட சிறப்பு பாருங்கள். அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், அவர்கள் இப்படி துவா செய்வார்கள், இறைவா எங்களுக்கு உலகிலும் நன்மை தருவாயாக, மறுமையிலும் நன்மை தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்பதாக அவர்கள் துவா செய்கின்றார்கள். இதை மறுமை நாள் நமக்கு கொடுக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார். அப்போ மனுஷன் எந்த அளவுக்கு அவசரக்காரனாக இருக்கிறான்னு சொன்னால், எதை கொடுக்க வேண்டுமோ அதை இப்போதே கொடுத்து விடுவதாக அவசரப்படுகின்றான், பதற்றப்படுகின்றான். மேலும் 3வது பிரச்சனை மனுஷனுக்கு பிரச்சனை நன்றி மறக்கக்கூடிய பிரச்சனை. மனிதன் நன்றி மறந்தவன். வள்ளுவர் சொல்றார் இல்லையா, நன்றி மறப்பது இன்றே மறப்பதா நன்றென்ற. நன்றி மறப்பது நல்லது இல்லை. கெட்டதை என்ன செய்யுங்க, மறந்துடுங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நல்லதை மறந்துடுறோம், கெட்டதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கோம், மனசுக்குள்ளே ஞாபகம் வச்சுட்டே இருக்கோம். அல்லாஹ் நம்மை படைத்தான், எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம், எந்த அளவுக்கு ஒரு நன்மையான விஷயம். நமக்கு நேர் வழி காட்டினான், எந்த அளவுக்கு நன்மையான விஷயம். நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கின்றான், எந்த அளவுக்கு நன்மையான விஷயம். இதையெல்லாம் மனிதன் மறந்து விட்டு, எனக்கு என்னங்க பிரச்சனை, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, என் பிரச்சனை தான் கேட்டால் அவங்க பிரச்சனை இல்லை என்பதாக அவன் தனக்குள்ள பிரச்சனைகளை சொல்லி அல்லாஹுடைய அருட்கொடைகளை மனிதன் மறந்து விடுகின்றான். அது அல்லாஹு தஆலா சூரா ஆதியாத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுவான், இன்னல் இன்சான லஃபி குஸ்ரா. சொல்லுங்க, இன்னல் இன்சான. இப்போ அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், மனிதன் மிகவும் நன்றி மறந்தனாக இருக்கின்றான். பார்த்தீங்கன்னா அந்த ஆயத்தையே மறந்து போச்சு. இன்னல் இன்சான ரப்பிஹி லக்கனூத், இன்னல் இன்சான ரப்பிஹி லக்கனூத் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், அதற்கு அவனே ஒரு காரணமாக இருக்கின்றான், சாட்சியாக இருக்கின்றான். ஆக மனிதன் நன்றி மறந்தாக இருக்கின்றான். இப்படிப்பட்ட செயல்கள் தான் அவனை அல்லாஹ்வை மறக்க வைக்கின்றது. மேலும் அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட மனிதன் என்பதையுடைய விஷயத்தை அல்லாஹ் படம் பிடிக்க இருக்கின்றான். ஃபஅம்மல் இன்சான் இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅம ஃபயக்கூல் ரப்பி அக்ரமன். மனிதன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், அவனை சோதிக்க நாடினால்
மனுஷனை அல்லாஹ் செக் பண்ணாடுறான். எப்படி செக் பண்ணான்னு சொன்னால், அவனை கண்ணியப்படுத்தி, அவனை சிறப்புப்படுத்தி, அவனுக்கு அருட்கொடைகளை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கின்றான். ஒரு மனுஷன் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கான், நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கான். அந்த மனுஷனை பார்த்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், ஃபயக்கூலு ரப்பி அக்ரமன், என்னை அல்லாஹ் ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. என்னங்க நீங்கள் தொழுவுறதே இல்லை, பள்ளி பக்கம் வரதே இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னை அல்லாஹ் நல்லா வச்சுருக்கான், நான் ஏன் தொழுவணும்? அப்போ அல்லாஹு தான் சோதிக்கின்றான் என்பதை மறந்துவிட்டு அவன் செய்கின்றான், அல்லாஹ் நன்றாக வைத்திருக்கின்றான். மேலும் அம்மா இதா மபுதலாஹு ஃபக்தர அலைஹி ரிஸ்கா, அதே போல் அல்லாஹு தாலா ஒரு மனிதனை அவனுடைய வசதி வாய்ப்புகளை குறைத்து விட்டால், அவனுடைய கண்ணியங்களை குறைத்து விட்டால், வசதி வாய்ப்பை குறைந்து விட்டால், அவன் சொல்லுகின்றான் ஃபயக்கூலு ரப்பி அஹானன், என்னை அல்லாஹ் இழிவுபடுத்தி விட்டான், என்னை அல்லாஹ் கேவலப்படுத்தி விட்டான் என்பதாக சொல்லுகின்றான். அப்போ சையத் குத்தூப் ரஹமத்துல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதனை கண்ணியப்படுத்துவதும் ஒரு மனிதனை இழிவுபடுத்துவதும் செல்வத்தின் அடிப்படையில் இல்லை. இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் ஒரு நாளைக்கு 10 ட்ரெஸ்ஸு போகிறான்னு சொன்னால் அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்துகின்றான் என்பதாக அர்த்தமா? இன்னைக்கு பலஸ்தீன மக்கள் கொடுமைப்படுத்தப்படுகின்றார்கள், அழிக்கப்படுகின்றன சொன்னால் அல்லாஹ் இழிவுபடுத்துவதாக அர்த்தமா என்று சொன்னால் இல்லை இல்லை. மிக தெளிவாக சொல்கின்றது, மறுமையினால் தான் முடிவு இருக்குது. அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்தினான், யாரை இழிவுபடுத்தினான் என்பதை மறுமையினால் தான் முடிவு இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து, உலகத்தில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை விட்டு அல்லாஹ் உங்களை விரும்பி விட்டான் என்பதாக நீங்கள் எண்ணாதீர்கள். உலகத்தில் ஏற்பட்ட கஷ்டத்தை வைத்து அல்லாஹ் உங்களை வெறுத்து விட்டான் என்பதாக எண்ணாதீர்கள். அப்போ நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். நமக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் நாம் அல்லாஹுக்கு அஞ்ச வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா ஒரு மனிதனை, ஒரு சமுதாயத்தை அழிக்க நாடினால் என்ன செய்வான்? காத்தாடி நல்ல உச்சியில் பறக்குது இல்லையா, அந்த உச்சியில் பறக்கிறக்காக தான் என்ன ஆகும்? அறந்து போயிடும். அப்போ அல்லாஹு தஆலா யாருக்கு செல்வ செழிப்பை அதிகமாக்கி கொண்டு தருகின்றானோ, பேரும் புகழும் அதிகமாக்கி தருகின்றானோ, உடனே அவன் அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்ய வேண்டும், இதை கண்டு பயப்பட வேண்டும், அஞ்ச வேண்டும். அப்போ அல்லாஹ் நேரடி காட்டுவான். ஆனால் அவன் அல்லாஹுக்கு நிராகரிக்கும் போக்கை மேற்கொண்டு செல்கின்றான், அல்லாஹ்வை பணக்காரனாக கண்ணியப்படுத்தி கொண்டே இருக்கிறான்னு சொன்னால் அவன் பெருமை அடித்து கொண்டு இருக்கும்போது திடீர் என்பதால் அல்லாஹ் பிடித்து விடுவான். எடுத்து பாருங்கள், முன் சென்ற அழிக்கப்பட்ட எல்லா நபிமான் சமுதாயமும் எடுத்து பாருங்கள். எந்த ஒரு சமுதாயத்தை அல்லாஹு தாலா கஷ்டப்படுத்தி, இழிவுபடுத்தி, கேவலப்படுத்தி அதெல்லாம் அழிச்சிருக்கானா? எந்த ஒரு சமுதாயம் அப்படி இல்லை. ஆது சமுதாயமும், சாலிஹ் நபியின் சமுதாயமும், ஹூத் சமுதாயமும் எல்லாம் என்ன சொன்னது? நாங்கள் மலை உச்சியில் இருக்கோம், எங்களை எந்த சுனாமியும் எந்த நிலநடுக்கம் எங்களை தாக்காது ஏன்னு சொன்னால் நாங்கள் மலையை குடஞ்சி உள்ளே இருக்கோம், சாலிஹ் நபியின் சமுதாயம் சொன்னது. ஆக அதே போன்று அந்த காரூன் என்ன சொல்கின்றான், அவனுடைய கஜானாவுடைய சாவிகளை பல ஒட்டகங்கள் சுமக்கும் என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. அந்த அளவுக்கு வசதி வாய்ப்போடு இருந்தான். ஃபிரௌன் தன்னை அல்லாஹ் என்பதாக சொல்லி கொண்டிருந்தான். ஆக முன் சென்ற அழிக்கப்பட்ட அனைத்து சமுதாயமும் வசதி வாய்ப்போடு இருந்தது, உச்சகட்டத்தில் இருந்தது. ஆனால் அது அழிவுக்குள்ளானது. இந்த பக்கம் அப்படியே நபிமார்கள் வாழ்க்கை எடுத்து பாருங்கள். சில நபிமார்களை தவிர பல நபிமார்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள், பல நபிமார்கள் கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், பல நபிமார்கள் இரும்பு சிப்பினால் சீவப்பட்டார்கள், சதை தனியாக எலும்பு தனியாக ஆக்கப்பட்டது. அவர்கள் அல்லாஹுடைய திருப்தியை பெற்றார்கள். சஹாபாக்கள் அதே போன்று தான் பலவிதமான கஷ்டங்கள் உள்ளாக்கப்பட்டார்கள். ஆக சையத் குத்துப் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்ன இந்த வசனத்துடைய விளக்கம், நமக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியமும் நமக்கு கிடைக்கக்கூடிய இழிவும் செல்வத்தின் அடிப்படையில், மரியாதையின் அடிப்படையில், மதிப்பின் அடிப்படையில், உலகத்தில் ஏற்படக்கூடிய விஷயத்தின் அடிப்படையில் நீங்கள் கணித்து கொள்ளாதீர்கள். எங்கே இருக்குது? நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ்விடம் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ அல்லாஹ் உண்மையில் வழங்குவதையோ மறுப்பதையோ பொறுத்து அல்ல அல்லாஹுடைய திருப்தியும் அதிருப்தியும். மாறாக நாளைக்கு மறுமை நாள் என்ன நடக்கப்படுகின்றதோ அதுதான் உண்மையான நிலை. நாளைக்கு மறுமை நாள் நம்ம கண்ணியம் இருக்குது. நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் என்ன முடிவு செய்கின்றானோ அவர்கள் சிறப்பு பெற்றவர்கள். அப்போ அல்லாவே சொல்கிறான் பாருங்க, நான் சோதிக்கிறதுக்காக பணம் கொடுக்குறேன், அவன் சொல்கிறான் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துகிறான். நான் சோதிப்பதற்காக வேண்டி அவனை நான் கஷ்டப்படுத்துகிறேன், அவன் சொல்லுகின்றான் என்னை அல்லாஹ் இழிவுபடுத்தி விட்டான். கல்லா பல்லா துக்கல் மூணு இல்லைங்க, அப்படி இல்லவே இல்லை. அல்லாஹ் சொல்கிறான் கல்லா பல்லா, இல்லவே இல்லை. நாளைக்கு மறுமை நாள் அதுக்கு உண்டான தீர்ப்பு உண்டு என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஆகவே அல்லாஹுடைய அருட்கொடைகளை அனுபவிக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, அது குறைவு ஏற்படும் போது அவன் அல்லாஹ்வை திட்ட ஆரம்பித்து விடுகின்றான். நமக்கு செல்வம் கிடைக்க கிடைக்க அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது இல்லை. நன்றி செலுத்துகிறோமா?
இன்றைக்கி எழுந்திரிச்சி ஃபஜருக்கு எந்திரிச்சோங்க, கரெக்டாக சொல்லுங்கள், போய் சொல்லாமல் எந்திரிச்ச உடனே யார் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாத்தனா al-nushur துவா ஓதுனா, எந்திரிச்ச உடனே யாரெல்லாம் என்னை உயிர் கொடுத்து எழுப்புனேன் ரொம்ப நன்றின்னு யார் சொன்னா? யாரும் சொல்ல. ஏன்னு சொன்னால் எந்திரிச்சிட்டோம், தொழுவ போயிட்டோம். ஆனால் இறை நினைவு உள்ளவர்கள் எழுந்த உடனேயே காலையில், ஆனால் இந்த துவா எப்போ நம்ம சொன்னால் கொரோனாவில் சொன்னோம். ஏன்னு சொன்னால் கொரோனாவில் நாளைக்கு காலையில் எந்திரிச்சா அல்ஹம்துலில்லாஹ், எந்திக்காமல் இருந்தால் கோடம்பாக்கம் கபர்ஸ்தான் தான். ஆக இப்படி அந்த நினைவை எப்போதும் வைத்து கொண்டிருக்க வேண்டும். அதே சமயம் இன்னொரு பக்கம் அல்லாஹு தஆலா ஒரு நோயை கொடுத்து விட்டான். காலை எந்திரிச்சு முழிச்சோடனே அல்ஹம்துலில்லாஹ் முழிச்சிட்டேன்ப்பா, நான் எனக்குள்ள நோயில் நான் நைட்டே இறந்து விடணும்னு நினச்சேன், நைட்டே மூச்சு அடைச்சிச்சு, காலை எந்திரிச்சிட்டேன். அப்போ தனக்கு பாதிப்பு ஏற்படும் போது அவன் அல்லாஹ் நினைவு கூறுகின்றான், வசதி ஏற்படும் போது அல்லாஹ் மறந்து விடுகின்றான். ஆனால் அல்லாஹுடைய அறிவுரை என்ன தெரியுமா? மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் வரும்போது, மக்கள் அலையலையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், வெற்றி பெறும்போது வஸ்தக்ஃபிரு, நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆக நமக்கு எந்த நிலையில் இருந்தாலும் சரி நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். இதை மனிதன் மறந்து விடுகின்றான் என்பதை நமக்கு குர்ஆன் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே வருகின்றது. ஆக இப்படி அல்லாஹு தஆலா மனிதனுக்கு பலவிதமான கட்டமைப்பை மனுஷனை எப்படி அமைச்சேன் என்பதை அல்லாஹு தஆலா வரிசையாக சொல்லி கொண்டு வருகின்றான். இறுதியாக நாம் பார்க்க இருப்பது அல்லாஹுடைய வழிகாட்டுதல். ஒரு 5 வழிகாட்டுதல் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். நிறைய வழிகாட்டுதல் இருக்குது. 5 வழிகாட்டுதல்கள் ரொம்ப பேசிக்கான வழிகாட்டுதல். இந்த 5 வழிகாட்டுதல் நாம் பின்பற்றினால் அல்லாஹுடைய நோக்கத்தை, அல்லாஹுடைய படைப்பை நாம் விளங்கி கொண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்த மனிதராக ஆக முடியும். முதல்ல அல்லாஹுடைய வழிகாட்டுதல் என்ன சொன்னால், படிங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். அல்லாஹுடைய முதல் வழிகாட்டுதல் படிங்க. எதை படிங்க? மார்க்கத்தை படிங்க, கல்வியை படிங்க. அது எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் சரி, அந்த கல்வியை நீங்கள் படிங்க. அல்லாஹு தஆலா ஆதம் நபியை படைத்த உடனேயே ஃபஸ்ட்டு அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஆதம் நபிக்கு ஆதம் நபி படைத்த உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஃபஸ்ட்டு என்ன செஞ்சான் தெரியுமா? கரெக்ட். அல்லாஹ் சொல்கிறான் ஃபஸ்ட்டு என்ன, வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. அல்லாஹு தஆலா முதல்ல ஆதம் நபிக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கின்றான், எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா. அப்போ அல்லாஹு தஆலா பாருங்கள், மனுஷனை படைத்த உடனே அவனுக்கு ஃபஸ்ட்டு தேவை என்னது? தொழுகையோ நோம்போ ஜகாத்தோ ஹஜ்ஜோ இல்லை, ஃபஸ்ட்டு கல்வி, அறிவு தேவை. ஆக முதலிலே அல்லாஹுடைய வழிகாட்டுதல் அறிவு தேவை என்பதை நமக்கு சொல்லித் தருகின்றது. அல்லாஹு தஆலா மலக்குமாரை அறிமுகப்படுத்துகின்றான். எல்லா செயல்களையும் அல்லாஹு தஆலா ஆதம் நபிக்கு கற்றுக் கொடுத்து என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லித் தருகின்றான். மேலும் குர்ஆனில் அறிந்தவரும் அறியாதவரும் சமம் இல்லை என்பதை குர்ஆன் சொல்லித் தருகின்றது. அந்த கல்வியை வைத்துக்கொண்டு குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் நாம் திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போது முதல்ல அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் அறிவு தேவை, கல்வி தேவை என்பதை சொல்லித் தருகின்றது. அந்த கல்வியின் மூலம்தான் மனிதன் அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ள முடியும். கல்வியின் மூலம்தான் மார்க்கத்தை புரிந்து கொள்ள முடியும். கல்வியின் மூலம்தான் அவன் நேர்வழி பெற முடியும். ஆக முதலாவது கல்வி. இரண்டாவது பார்ப்போம் என்று சொன்னால் தக்வா, இறையச்சம் தேவை. ரெண்டாவது இறையச்சம் என்பது ரொம்ப அதிகமான தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. கல்வி இல்லை என்று சொன்னால் நீங்கள் இறையச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த கல்விக்காக வேண்டி இறைத்தூதர்கள் துவா செய்தார்கள். என்ன துவா செஞ்சார்கள்? ரப்பி சித்னி இல்மா. நபியை நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ் சொல்கின்றான். வக்குர் ரப்பி சித்னி இல்மா, அல்லாஹ்விடத்தில் அறிவை கேளுங்கள் அல்லாஹ் சொல்கின்றான். இரண்டாவதாக இறையச்சம் நமக்கு தேவை. இறையச்சம் என்பது நம்முடைய தாடியிலோ, நம்முடைய தொப்பியிலோ, நம்முடைய ஜுப்பாவிலோ இல்லை. இறையச்சம் என்பது நபிகள் நாயகம் சொன்னார்கள், தம்முடைய நெஞ்சை சுட்டி காட்டி சொன்னார்கள், இறையச்சம் இங்கே இருக்கின்றது. இறையச்சம் நம்முடைய தொப்பி நீளமாக போடுவதையோ அல்லது வெள்ளை ஆடை அணிவதிலோ நம்முடைய இறையச்சம் இல்லை. மேலும் நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா உங்கள் தோற்றத்தையோ உங்கள் வெளிரங்கத்தையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ் எதை பார்க்கின்றான்? உங்கள் உள்ளத்தை பார்க்கின்றான். அப்போ அளவுகோல் உள்ளம் சம்பந்தப்பட்டது. ஏனென்று சொன்னால் இறையச்சம் நம்முடைய உள்ளம் சம்பந்தப்பட்டது. ஹலீஃபா உமர் அவர்கள் காலத்தில் ஒரு மனிதர் வந்தார். அப்படியே குனிஞ்சி ரொம்ப பணிவாக குனிஞ்சி நடந்துட்டு இருந்தார். இன்னும் மக்கள்லாம் சொன்னார்கள், ரொம்ப தக்குவா போல இருக்குது, ரொம்ப தக்குவா முத்தி போச்சு அவருக்கு, அதான் குனிஞ்சு போயிட்டுருக்காரு. நம்ம ஹலீஃபா உமரை விட தக்குவாவில் ஆள் போல இருக்குன்னு சொல்லி மக்கள்லாம் பேசிக்கிட்டாங்க. இது ஹலீஃபாவுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அந்த தக்குவா முத்தின ஆள் அவரும் பார்க்க ஆசைப்பட்டார். யார்? உமர் அவரும் ஆசைப்பட்டார். வந்து பார்த்தா அவர் அப்படியே குனிஞ்சு அப்படியே நடந்து போகிறார். ஓடி வந்து அவரை அடிப்பதற்காக கை வாங்கி விட்டார்கள். சொன்னாங்க, தக்குவா என்பது இதுவல்ல, குனிஞ்சு பலவீனமாக நடப்பதல்ல, அது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ் அஞ்சுவது நமக்கும் நம்முடைய உள்ளத்துக்கும் இருக்க வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லியிருந்தார்கள். ஆகவே தக்குவா என்பது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த உள்ளத்தில் நமக்கு தக்குவா இருக்கும் என்று சொன்னால்
நன்மை எது, பாவம் எது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். பயனுள்ள கல்வி எது, பயனற்ற கல்வி எது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். மன இச்சை இது, அல்லாஹுக்கு விருப்பமான எது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே அல்லாஹ் சொல்கின்றான், யார் மனதை தூய்மைப்படுத்தினானோ அவன் வெற்றி பெற்று விட்டான், யார் அந்த மனதுக்கு கட்டுப்பட்டானோ அவன் தோல்வியடைந்து விட்டான் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஆகவே அந்த வெற்றியும் தோல்வியும் கணிக்கக்கூடியது இறையச்சம் தான். அப்போ நாளைக்கு மறுமை நாளில் நமக்கு சொர்க்கம் நரகம் என்பதை தீர்மானிக்கக்கூடியது நம்முடைய தாடியோ தொப்பியோ நம்முடைய ஆடையோ அல்ல, மாறாக தக்குவா மட்டும்தான். மூன்றாவது பார்ப்போம், அல்லாஹுடைய வழிகாட்டுதல். உள தூய்மையும் இறை நினைவும் இருக்க வேண்டும். நமக்கு நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும், அல்லாஹ் நினைப்போடு இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இரண்டும் ஒன்றோடு ஒன்று, இந்த நாணயத்துடைய இரட்டை பக்கங்களை போன்று. யாருக்கு உள்ளம் தூய்மையாக இருக்கின்றதோ அவர்கள் அல்லாஹ் நினைவோடு இருப்பார்கள், யார் அல்லாஹ் நினைவோடு இருக்கின்றார்களோ அவர்கள் உள்ள தூய்மையோடு இருப்பார்கள். ஆக அந்த அடிப்படையில் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றோமோ, அல்லாஹ் ஞாபகத்தோடு இருக்கின்றோமோ, நம்முடைய உள்ளம் சுத்தமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மனிதனுடைய உள்ளம் உயிருள்ள உள்ளம் என்பதாக சொன்னார். அல்லாஹ்வை மறந்த உள்ளம் பிணத்துக்கு சமம் என்பதாக சொன்னார். அப்போ அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய உள்ளம் என்று சொன்னால் எப்போ தஸ்பீஹ் ஓதி சுப்ஹானல்லாஹ் அது சொல்வது அல்ல, மாறாக எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி, இதற்கு நான் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும். எந்த ஒரு விஷயம் பேசினாலும் சரி, இதற்கு நான் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு அச்சத்தோடு நாம் செயல்படுவதுதான் திக்ராக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை நமக்கு ரிமெம்பர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்க செல்லும் வரை சொல்லக்கூடிய துவாலாம் என்னது? அது வெறும் பிரார்த்தனை அல்ல, மாறாக அந்த துவாவில் நமக்கு அல்லாஹ்வை நினைவுபடுத்துகின்றார். இந்த உணவின் மூலம் நான் அல்லாஹுக்கு கட்டுப்படுவேன், இந்த உணவுடைய சக்தி மூலம் அல்லாஹுடைய வழியில் நான் செயல்படுத்துவேன். ஆக இப்படி அந்த திக்ருகள் என்று சொன்னால் வெறுமனே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்பது சொல்வது அல்ல, மாறாக அல்லாஹ்வை நமக்கு நினைவூட்ட வேண்டும். நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு துவாக்களும் ஒவ்வொரு திக்ருகளும் பொருளிலிருந்து ஓதும்போது தான் அது உளப்பூர்வமாக தெளிவானதாக இருந்து கொண்டிருக்கும். நான்காவதாக அல்லாஹுடைய வழிகாட்டுதல்கள். தொழுகுங்க. தொழுகை என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒன்று. ஏனென்று சொன்னால் தொழுகை தான் ஒவ்வொரு முஃமினின் அட்டெண்டன்ஸாக இருக்கின்றது. ஒருத்தன் ஸ்கூலுக்கு போகிறான்னு சொன்னால் இது அவனுக்கு ஆதாரம், அவனு அட்டெண்டன்ஸ். ஒருத்தன் ஆஃபீஸ் போகிறான்னு சொன்னால் இது அவனுக்கு ஆதாரம், அவன் கொடுக்கக்கூடிய கைரேகை, அவன் கொடுக்கக்கூடிய அட்டெண்டன்ஸ் தான் ஆதாரம். ஒருத்தர் ஆஃபீஸுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அட்டெண்டன்ஸ் தான் முக்கியம். இப்போ எந்தளவுக்கு வச்சுட்டான்னு சொன்னால் உள்ள நுழையும் போது என்ன செய்யுங்க, உங்கள் முகத்தை காட்டிட்டு வாங்கன்னு வச்சுட்டாங்க. ஆக இதே மாதிரி ஒரு முஃமினுடைய அட்டெண்டன்ஸ் எதுன்னு சொன்னால் தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் பள்ளிக்கு நீங்கள் தினந்தோறும் ஒரு பள்ளியில் காணுகின்றீர்கள் என்று சொன்னால் அவர் இறை விசுவாசி என்பதை நீங்கள் சாட்சியாக இருங்கள். ஒருத்தர் பேர் தெரியாது, அவரோட பழகலை, தமிழா உருதா கன்னடமா மலையாளமான்னு தெரியல, ஆனால் டெய்லி அவர் ஒருத்தர் பள்ளியாசலை பார்க்குறோம். அவரை நீங்கள் ஒரு இடத்துல பார்க்குறீங்க, வேறு ஊரில் பார்க்குறீங்க. பார்த்த உடனேயே நீங்கள் அவருக்கு சலாம் சொல்வீர்கள், அவரை அடையாளம் கண்டுகொள்வீர்கள். என்ன காரணம்? அவர் டெய்லி நம்ம பள்ளியாசலை பார்த்தோம், அவர்கிட்ட பேச போவீங்க, அவரை நீங்கள் பழகி கொண்டு இருப்பீர்கள். வேறு ஊரில் பார்க்குறீங்க அவரை, என்ன காரணம் என்று சொன்னால் அவரை நாம் பள்ளிவாசலை பார்த்தோம். அந்த மனிதர் ஒரு இடத்துல பாதிக்கப்படுகின்ற ஒருத்தர் அடிக்கிறார் ஒருத்தர், நீங்கள் உடனே போய் என்ன செய்வீங்க, அவர் போய் தடுக்க போவீங்க. என்ன காரணம்னு சொன்னால் அவர் நம்ம பள்ளிவாசலை பார்த்த இறை விசுவாசி என்பது. அப்போ நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒருவர் நீங்கள் பள்ளிவாசல் தினந்தோறும் தொழுகையை பார்க்கணும் என்று சொன்னால் அவர் இறை விசுவாசி என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்பதாக சொன்னார்கள். ஆனால் நாம் பள்ளிக்கு சென்று தொழுவதே இல்லை. வாரத்துக்கு ஒரு முறை சென்று தொழுகின்றோம், வருஷத்துக்கு 2 முறை சென்று தொழுகின்றோம் என்று சொன்னால் நம்மை அடையாளம் நமக்கு தெரியாது. ஆகவே தொழுகை என்பது முக்கியமான அட்டெண்டன்ஸாக இருந்து கொண்டிருக்கிறது. தொழுவதன் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இறுதியாக 5வதாக மறுமைக்கு முன்னுரிமை தாருங்கள். எது செஞ்சாலும் செய்யுங்க, மறுமைக்கு முன்னுரிமை. இது நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ்விடம் என்ன சொல்ல போகின்றேன். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய பணி செய்யக்கூடிய ஒரு சிறுவனுக்கு ஒரு வேலை விஷயமாக வெளியே அனுப்புகின்றார்கள். ஒழு செய்ய தண்ணி எடுத்தான்னு அனுப்புகிறாங்க. போன பையன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வரத்துக்கு. உடனே ஒழு செஞ்சு தொழுது முடிச்சுட்டாங்க. சிறுவர் தாமதமாக வரும்போது உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னான், ஒரு எச்சரிக்கும் தனமாக அடிப்பதற்காக வேண்டி தம்முடைய ஒரு குச்சியை ஓங்குறாங்க, அடிக்கிறதுக்காக ஓங்குறாங்க. ஓங்கிட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிப்பானதற்காக நான் உடனே தண்டிக்காமல் விடுகின்றேன். இப்போ நம்ம என்ன செய்வோம், எடுத்து ஓங்கணும் உடனே டக்குன்னு அடிச்சிடுவோம். ஏதாவது தூக்கி போடணும்னு நினச்சா தூக்கி போட்ட பிறகு
அல்லாஹ் கேட்பானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை ஓங்கும்போது சொல்கின்றார்கள், இது குறித்து நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பதற்காக நான் கண்டிக்காமல் விடுகின்றேன். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அசைவுமே மறுமையின் நினைவு ஊட்டக்கூடிய அசைவு. போகிறாங்க, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு தம்முடைய வீட்டுடைய செவரை வெறும் களிமண் வச்சு சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். உடனே கேட்குறாங்க, ஆனால் அப்துல்லா மறுமை இல்லை, உலகமே நிரந்தரமாக எண்ணிக்கொண்டீர்களா? அங்கே மறுமை ஞாபகப்படுத்துகிறாங்க. ரோட்டில் போகிறாங்க, செத்து போன ஒரு ஆடு இருக்குது, இந்த ஆட்டை யார் 100 ரூபா கொடுத்து வாங்குவான்னு கேட்குறாங்க. யாரை வாங்க மாட்டாங்க? யாரை சொல்லலாம்? அல்லாஹுடைய பார்வைக்கு முன்னால் உலகம் இதை விட மோசமானது. அல்லாஹு தாலா உலகத்தை என்ன செய்யலை? அல்லாஹு தாலா உலகத்தை பெரிதாக எண்ணி இருந்தால் இறை விசுவாசிகளுக்கு, இறை நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தாலா தண்ணீரை கூட கொடுத்திருக்க மாட்டான் என்பதாக சொன்னான். அப்போ அல்லாஹுடைய பார்வையில் உலகம் என்பது ஒரு சோதனைக்களம். ஆக அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எதை பேசினாலும் சரி மறுமையை தொடர்புபடுத்தாமல் பேச மாட்டார்கள். ஆக இந்த 5 விஷயம் நமக்கு பேசிக்கான வழிகாட்டலாக இருக்கின்றது. முதலாவது கல்வி கற்பது, 2வது இறையச்சம், 3வது உள தூய்மையும் அல்லாஹுடைய நினைவும், 4வது தொழுகை, 5வது மறுமையுடைய சிந்தனை. இந்த 5ம் இந்த மனிதனை நேர்வழிப்படுத்தும். அப்படிப்பட்ட நேர்வழிப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாம் எதை கேட்டோமோ அதை வாழ்க்கை முழுவதும் செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் அல்லாஹுடைய திருப்தியை பெற்று மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.